இந்த பையனுக்கு கல்யாணம் ஆக போறதுனால ஏற்கனவே இருந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு இப்ப புது வீட்டுக்கு போகலான்ட்டு போறான். இதை ஏத்துறதுக்கு ஒரு இன்சார்ஜ்னு இருப்பான். அவன் எல்லா திங்ஸும் ஏத்துனதும் போன்னு சொல்லிட்டான். பார்த்தா ஒரு டிவியை மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்ப இவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்கான் அவனும். இந்த பையன் அதையும் அவங்க அம்மாட்ட போய் சொல்லவே உன் ஃப்ரெண்ட் ராம் அங்கதானே இருக்கான், அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஃப்ரெண்ட் அட்ரஸ் இந்த இன்சார்ஜ் கிட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டுல போயிட்டு டிவியை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இவங்களும் ஒரு வழியா வீடை கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே அந்த டிவியை பார்த்ததுமே சும்மா இல்லாம அந்த டிவியை ஓபன் பண்றாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த குட்டி பையன் ஆசைப்பட்டதுனால கேபிள் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப டிவி பாக்குறாங்க எல்லாரும் உட்காந்து. இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டை கூட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவன் இருந்துட்டு அவன் சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு வந்து டிவி பார்த்துட்டு ஒரே ஜாலியா இருக்காங்க எல்லாருமே. இவளுக்கு இவங்க தம்பிக்கு சண்டை வருமே, அவ தூக்கி அந்த கரண்டியை அவனை அடிக்க போறேன்னு நினைச்சு அந்த டிவில போய் போட்டுறா. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவன்ட்ட இருக்க கொஞ்சம் காசையும் கொடுக்குறான், அவட்ட இருக்க கொஞ்சம் காசையும் கொடுக்குறாங்க. இவனு எல்லா கடையிலுமே போய் ரிப்பேர் கேட்கறான். ஆனா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க, சில கடை பூட்டி. அதனால இவனு வீட்டுக்கு வந்து தூங்கிடுறான். மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த இன்சார்ஜ் வந்துட்டு டிவி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவனும் டிவி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுமே, என்ன டிவி உடஞ்சிருச்சு அப்படின்னு திட்டிட்டு இருக்கோமே அவன் ஃப்ரெண்டு வந்துடுறான். இங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன அசிங்க அசிங்கமா திட்டுறான் என் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி விட்டுறான். டே மச்சான் டிவி தானடா உடஞ்சிச்சு, அதுக்கு எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க, சர்வீஸ் சென்டருக்கு கூப்பிட்டு வர போறாங்க, இதுக்காட இப்படி பயந்துட்டு இருக்க, ஆக்சுவலா அந்த டிவியை நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி அம்மா தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். பத்திரிக்கை கொடுக்குறப்ப சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நான் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றேன். இப்ப எல்லாருமே உட்காந்து டிவி ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க.